அண்மை செய்தி. சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு திடீர் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்று உள்ளார்கள்? திடீர் ஆலோசனைக்கு என்ன காரணம்? என்ன விஷயங்கள் பேசப்பட உள்ளது? நந்தினி. வணக்கம் அரசி. பொன்முடி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலர் சீனிவாசனுடன் தற்போது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை பார்த்தோம் என்றால், சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் இருவருக்கும் தலா 50 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்புக்கு ஏதுவாக 1 மாத காலம் நீதிபதி தண்டனையை நிறுத்தி வைத்திருந்தார். 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணமாக பொன்முடி தன்னுடைய இழந்தார். அதன் மட்டுமல்லாமல் புதிய உயர்கல்வித்துறை அமைச்சராக ராஜகண்ணப்பனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2006-11ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் போது உயர்கல்வி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அவரது மனைவி விசாலாட்சி உள்ளிட்ட குடும்பத்தினர் மீதும் 2011ஆம் ஆண்டு செப்டம்பரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில்தான் தற்போது உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு காரணமாக அரசியல் களத்தில் திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே திருக்கோயிலூர் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பொன்முடியின் தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதால் அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் திருக்கோயிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பில்லை என வழக்கறிஞர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் இது குறித்த ஒரு விளக்கமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்தோம் என்றால், ஊழல் தடுப்பு வழக்கில் இது போன்ற ஒரு நிலை முதல் முறையாக உருவாகி இருப்பதாகவும், தனக்கு எதிரான தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தான் குற்றமற்றவர் என்றிருப்பதால் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மீட்டு தருவதற்கு சட்டசபை செயலகத்தை அணுகுவதோடு இதே கோரிக்கையை வைத்து நீதிமன்றத்தையும் அவர் நாடலாம் என சட்டப்பேரவை செயலகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு தற்போது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பொன்முடி முதலமைச்சரை அவருடைய இல்லத்தில் சந்திக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக சட்டப்பேரவைக்கும் செயலகத்திற்கும் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்போது சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவை செயலருடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.